நீங்கள் நினைச்சாலும் கோடி கூட உங்ககிட்ட இருக்கட்டும். நீங்கள் நினைச்சாலும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போயிட முடியாது. கூலி வேலை செய்வான் ஒருத்தன், மாதம் 10,000 கூட சம்பளம் வாங்க மாட்டான். ஆனால் அவன் வருஷம் வருஷம் போய் ஐயப்பனை பார்ப்பான். புரியுதுங்களா? அவர் மிகப்பெரிய ஒரு ஞான கடவுள். யோகாசனத்தில் இருக்கிறார், தவத்தில் இருக்கார். ஏன் அங்கே போய் உட்காந்தாரு? ஏன் பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி எரியுது? ஏன் சபரியில் போய் உட்காந்தாரு? இதுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு அறிவியல் ரீதியான உண்மைகள் இருக்குது. ஆபரண பெட்டி எடுத்துகிட்டு வராங்க, அது மேலே கரெக்டாக கருடன் வந்து வட்டம் அடிக்குது. யாருன்னா ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? இல்லை யாருன்னா ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்களா? எப்படி அந்த ஆபரண பெட்டிக்கு மேலே கருடன் வந்து வட்டம் அடிக்குது? ஐயப்பன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினைச்சாலும் கோடி கூட உங்ககிட்ட இருக்கட்டும். நீங்கள் நினைச்சாலும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போயிட முடியாது. கூலி வேலை செய்வான் ஒருத்தன், மாதம் 10,000 கூட சம்பளம் வாங்க மாட்டான். ஆனால் அவன் வருஷம் வருஷம் போய் ஐயப்பனை பார்ப்பான். புரியுதுங்களா? அவர் மிகப்பெரிய ஒரு ஞான கடவுள். யோகாசனத்தில் இருக்கிறார், தவத்தில் இருக்கார். ஏன் அங்கே போய் உட்காந்தாரு? ஏன் பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி எரியுது? ஏன் சபரியில் போய்